இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது சப்தம ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை நித்தமும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவானோடு நீச்சம் பெற்ற புதன் பகவான் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன குறைவுகள், அதாவது சேமிப்பு கரையும், ஆனால் சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய சுப கிரயங்களை கொடுக்கக்கூடிய நல் விதத்தில் வந்து சேமிப்பு கரையக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருப்பார். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய, நியாயமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, உங்களுக்கான வருமானங்கள் வெகுமானங்களாக கிடைக்கக்கூடிய, சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய ஆறுதல் அல்லது நன்மை அல்லது வருமானம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பெண்கள் ஆண்களாக இருந்து அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறீங்க அப்படிங்கிறத விட, கரை சேர்த்துறீங்க அப்படிங்கிறத விட அந்த குடும்பத்தை கௌரவப்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு வந்துட்டு இருக்குது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.